ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ கொச்சின் சிப்பார்ட் லிமிட்டெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 80,000க்கு மேலே வந்து இருக்க போகுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து கிடையாது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 6th ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின் சிப்பார்ட் லிமிட்டெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி லெவலில் உங்களுக்கு இனிஷியலாக வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1 இயர் ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து உங்களுக்கான ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருவாங்க. இனிஷியலாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங்காக தான் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் இதில் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், நேவல் ஆர்கிடெக்சர், சிவில், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்சஸ் கேட்டகரி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட வந்து போஸ்டிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து நிறைய ட்ரேட் இருக்கும். அது நான் வந்து லேட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதேமாதிரி நேவல் ஆர்கிடெக்சருக்கு வந்து பாருங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் நேவல் ஆர்கிடெக்சர் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சிவிலுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹியூமன் ரிசோர்சஸ் கேட்டகரிக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இல்லைனா வந்து டிப்ளமோ இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் பண்ணீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கும் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டோ இல்லைனா வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6th ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக வந்து 44 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா கொச்சியில் தான் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நான் சொன்ன பற்றில உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியாக வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 கிரேடாக வந்து உங்களுக்கான ப்ரொமோஷன் வந்து இருக்கும். இனிஷியலாக உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து பார்த்தோன்னா 50,000 வந்து தருவாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கில் இருக்கும்போது 50,000 வந்து 1 இயருக்கு வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் ஆனதும் உங்களுக்கு வந்து 40,000 பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிஏ இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ இருக்குது, பெர்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து 80,280 வந்து உங்களுக்கு பர் மந்த் வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிறது வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்டிக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து நடக்க போகுது. ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து 60 மார்க் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஃபேஸ் 2ல் வந்து பாருங்கள் குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ், பர்சனல் என்ட்ரி வந்து ஒரு 40 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அது வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதில் யார் அதிகமாக வந்து மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டோட சென்டர் வந்து பார்த்தோன்னா கேரளாவில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு இதில் கட் ஆஃப் மார்க்குமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் குவாலிஃபைங் மார்க் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் படி ஸோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 1000 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நான் குவாலிஃபிகேஷன் சொன்ன பற்றில அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நிறைய டிசிப்ளின் வந்து இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஸோ மெக்காட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் எந்த டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு கிடையாது. இதில் நீங்கள் எந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ்னா வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரேடில் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேவல் ஆர்கிடெக்சர்னா ஸோ நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் நேவல் ஆர்கிடெக்சரோ இல்லைனா வந்து பாருங்கள் ஸோ நேவல் ஆர்கிடெக்சரே வந்து மெரின் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் இருக்குது. kochinsipot.in கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.